வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம துறைவாரி சொற்கள் பார்த்துட்ருக்கோம். பயன்முறை தமிழில் உள்ள துறைவாரி சொற்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கூட்டம். கூட்டம்னா மீட்டிங் அல்லது க்ரௌடு. அம்பலம், வில்லேஜ் அசம்பிளி. அம்பலம்னா என்னது? வில்லேஜ் அசம்பிளி. அதாவது முன்னாடி காலத்துல எல்லாம் கிராம நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு சபை இருக்கும். அதை தான் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் அசம்பிளி. அவை அசம்பிளி. அவயம் ஜூரி. அதாவது நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு உதவியாக இருந்து தீர்ப்பு வழங்க உதவக்கூடிய நடுவர் குழு. நீதிமன்றத்தில் உள்ள நடுவர் குழுவை தான் அவயம் சொல்லுவாங்க, ஜூரி. ஆசிடை அசோசியேஷன். ஆசிடை அசோசியேஷன். ஆயம் போர்டு அல்லது வாரியம். ஒரு குறிப்பிட்ட துறையை கண்காணிக்கக்கூடிய வாரியம் அல்லது குழு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சிக்குழு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஆட்சிக்குழு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஊராட்சி மன்றம், பஞ்சாயத்து போர்டு. ஊராட்சி மன்றம், பஞ்சாயத்து போர்டு. கடிகை, வில்லேஜ் கவுன்சில். வில்லேஜ் கவுன்சில்னா என்னது? கடிகை. கணம் அப்படின்னா சொசைட்டி. கணம்னா சொசைட்டி, அதாவது சமூகம் அல்லது ஒரு பொதுவான நோக்கம் கொண்ட மனிதர்கள் சேர்ந்த குழு, சமூகம், சொசைட்டி. புறையிதழ், ஃபாயில். அகையிதழ், கவுண்டர் ஃபாயில். அதாவது புறையிதழ், அகையிதழ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரசீது புத்தகத்தில் ஒரு பகுதியை நம்மளுக்கு கிழிச்சு கொடுத்துருவாங்க. அது புறையிதழ். அது ஆதாரத்துக்காக புத்தகத்திலே ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, அது கவுண்டர் ஃபாயில், அகையிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து மூலப்படி. மூலப்படினா ஒரிஜினல். மூலப்படி ஒரிஜினல், அசல் ஆவணம். ஓகே. இரட்டை அப்படின்னா டூப்ளிகேட், நகல் ஆவணம். இது அசல் ஆவணம், இது நகல் ஆவணம். பற்றுச்சீட்டு, ரெசிப்ட். பணம் அல்லது பொருள் பெற்றுக்கின்றதற்கான அத்தாட்சி சீட்டு தான் பற்றுச்சீட்டுன்னு சொல்லுவோம், ரெசிப்ட். கொடுப்பவர் பேயர், அதாவது ஒரு தொகையை செலுத்துபவர் பேயர். பெறுநர், பெற்றுக்கொண்டவர் தொகையை பெறுபவர் பேயி. ஓகே. அதற்கடுத்து செலுத்துவதற்கான, பேயபிள். செலுத்துகை, பேமெண்ட். செலுத்துவதற்கான அப்படின்னா இன்னும் செலுத்த வேண்டிய நிலுவையில் உள்ள தொகை, அதான் செலுத்துவதற்கான பேயபிள். செலுத்துகை, பேமெண்ட். அதற்கடுத்து நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட். சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது தனிநபர்கள் தங்கள் சிறு சேமிப்போ அல்லது சேமித்து வைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, சேவிங்ஸ் அக்கௌண்ட். வைப்பு கணக்கு, டெபாசிட் அக்கௌண்ட். ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வங்கியில் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பொதுவான முறை, டெபாசிட் அக்கௌண்ட். நிலை வைப்பு, ஃபிக்ஸட் டெபாசிட். நிலை வைப்பு, ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு பெரிய தொகை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு, ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு நிபந்தனையுடன் வைக்கப்படுவது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகேங்களா. எடுக்க முடியாமல் இத்தனை குறிப்பிட்ட காலத்திற்கு வைக்கக்கூடியது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். நிலை வைப்பு. தொடர் வைப்பு, ரெக்கரிங் டெபாசிட். தொடர் வைப்பு, ரெக்கரிங் டெபாசிட். ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு செலுத்தி வருவது. ஓகேங்களா. தொடர் வைப்பு, ஆர்டி. ஓகே. கேட்டு பெறும் வைப்பு, கால் டெபாசிட். கேட்டு பெறும் வைப்பு ஒரு குறுகிய கால அறிவிப்பில் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு வைப்பு தொகையை தான் கால் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போது வேண்டுமானாலும் பெறக்கூடிய ஒரு வைப்பு தொகை, அதை தான் கால் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு குறுகிய கால அறிவிப்பில். ஓகே. சிறு தவணை அறிவிப்பு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டெபாசிட். சிறு தவணை அறிவிப்பு, ஷார்ட் டேர்ம் டெபாசிட். அதற்கடுத்து சம்பளம், சேலரி. ஊதியம், ஊதியம் பே. ஆள் ஊதியம், பர்சனல் பே. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒன்று தான். அதாவது ஒரு பணியாளர் அவர் செய்யும் வேலைக்காக வழங்கக்கூடிய அடிப்படை தொகை. அடிப்படை தொகை அதான் பே, பர்சனல் பே. ஊதியம், ஆள் ஊதியம். அதற்கடுத்து சிறப்பு ஊதியம், ஸ்பெஷல் பே. ஊதிய வீதம், ஸ்கேல் ஆஃப் பே. அதாவது ஒரு பணியோட தொடக்க ஊதியத்தில் இருந்து தொடக்க ஊதியம் முதல் ஓய்வு பெறும் வரை அவருடைய ஊதிய விகிதத்தை குறிக்கும் ஒரு காலமுறை ஊதியம். காலமுறை ஊதியம் அதான் ஊதிய விகிதம், ஸ்கேல் ஆஃப் பே. தரம், கிரேடு. அதற்கடுத்து படி, படி அலவன்ஸ். ஓகேங்களா. அதற்கடுத்து நிறைய படிகள் இருக்குது. அதாவது பொறுப்புப்படி, அகவிலைப்படி, பணிப்படி. பொறுப்புப்படி அப்படின்னா சார்ஜ் அலவன்ஸ். அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ்.
பணிப்படி டியூட்டி அலவன்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு கூடுதல் பொறுப்பு பணி செய்ததற்காக வழங்கக்கூடிய ஒரு கூடுதல் தொகை தான் டியூட்டி அலவன்ஸ். முகமைப்படி அப்படின்னா டெபுடேஷன் அலவன்ஸ், வேறு துறை அல்லது வேறு இடத்திற்கு தற்காலிகமாக மாற்றி பணியில் அமர்த்தினால் வழங்கக்கூடிய பணி. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்கள்ல, வேறு துறைக்கோ அல்லது வேறு இடத்திற்கோ தற்காலிகமாக மாற்றுறாங்கல்ல, அங்கே வந்து வழங்கக்கூடிய படியை தான் டெபுடேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முகமை படி. அதுக்கடுத்து தலைக்கணக்கு படி, அதாவது கேபிடேஷன் அலவன்ஸ் அப்படின்னா ஒருவரோட எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு வழங்கக்கூடிய தொகை தான் கேபிடேஷன் அலவன்ஸ். அதற்கடுத்து வீட்டு வாடகை படி, வீட்டு வாடகை படி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வீட்டு வாடகை செலவுக்காக ஊழியருக்கு வழங்கக்கூடிய தொகை ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். மிகு செலவிட படி, அதாவது எக்ஸ்பென்சிவ் லொக்காலிட்டிஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கும் நகரங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, நகரத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் தொகை. ஓகேங்களா, மிக அல்லது மிகு செலவிட படி. நலக்குறைவிட படி அன்ஹெல்த்தி லொக்காலிட்டிஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்வாங்க இல்லையா, அதாவது மலைப்பிரதேசம் அந்த காடுகள்லாம் வேலை செய்வாங்க இல்லையா, ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்கக்கூடிய இடங்களில் பணிபுரிபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை, அதான் அன்ஹெல்த்தி லொக்காலிட்டிஸ் அலவன்ஸ். வாகனப்படி கன்வேயன்ஸ் அலவன்ஸ், வாகனப்படி கன்வேயன்ஸ் அலவன்ஸ். அதற்கடுத்து பயணப்படி ட்ராவலிங் அலவன்ஸ், நிலையான பயணப்படி ஃபிக்ஸட் ட்ராவலிங் அலவன்ஸ், நாள்படி டெய்லி அலவன்ஸ். அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ்னால் பயண செலவுக்காக டெய்லியும் இவ்வளோ பயண செலவுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு தான் ட்ராவலிங் அலவன்ஸ், பயணப்படி. நிலையான பயணப்படி வந்து நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை பயணத்துக்காக வழங்குவாங்க, அது ஃபிக்ஸட் ட்ராவலிங் அலவன்ஸ். டெய்லி அலவன்ஸ் வந்து நாள் செலவுக்காக தினசரி செலவுக்காக வழங்கக்கூடிய தொகை, பயணத்துக்காக இருக்கலாம் பணி நாளுக்காக இருக்கலாம், டெய்லி வழங்கக்கூடிய ஒரு தொகை நாள்படி. ஆண்டு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட், தகுதிக்கோடு அல்லது திறன் தடை எஃபிஷியன்சி பார். அதற்கடுத்து முன் ஆண்டு ஊதிய உயர்வு, அதாவது அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட், விடுப்பு கால பயணச்சலுகை லீவ் ட்ராவல் கன்செஷன், அதாவது விடுப்பு கால பயணச்சலுகைனா விடுப்பில் செல்லும்போது வழங்கக்கூடிய அரசு வழங்கக்கூடிய பயணச்சலுகை. ஓகே, பயணச்செலவில் அரசு வழங்கக்கூடிய ஒரு தொகை, அதுதான் விடுப்பு கால பயணச்சலுகை. ஓய்வூதியம் பென்ஷன், பணிக்கடை கிராட்ஜுட்டி. ஓய்வூதிய மாற்று அப்படின்னா காமுடேஷன் ஆஃப் பென்ஷன், அதாவது ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை முன்கூட்டியாக பெறுதல், அதான் காமுடேஷன் ஆஃப் பென்ஷன். இறக்கக்குடை வந்து காம்பேஷனேட் கிராஜுட்டி அப்படின்னா என்னென்னா, இறந்தவரோட குடும்பத்திற்காக இரக்கத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடிய தொகை தான் இரக்கக்கொடை. கருணை தொகை வந்து விதிக்கு அப்பாற்பட்டது, எக்ஸ்கிராட்சியா அமௌண்ட்டு, அதாவது விதிக்கு அப்பாற்பட்டு உதவிக்காக கருணையின் அடிப்படையில் வழங்கக்கூடிய தொகை கருணை தொகை. அதற்கடுத்து பதவி போஸ்ட், அமர்த்து ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகே, பதவி விலகல் ரெசிக்னேஷன், பதவி உயர்வு ப்ரமோஷன், இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர். ஆட்குறைப்பு ரீட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட செலவு தேவை காரணமாக பணியாளர்களை குறைக்கக்கூடிய நடவடிக்கை, அதான் ஆட்குறைப்பு. ஆண்டு முதிர்வு சூப்பர் ஆனுவேஷன், அரசு நிர்ணயித்த வயதை அடைந்து தானாக ஓய்வு பெறுதல். ஓகே, ஆண்டு முதிர்வு. ஓய்வு ரிட்டையர்மெண்ட், சேவை நீட்டிப்பு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ், எக்ஸ்டென்ஷன் அதாவது ஓய்வு வயதுக்கு பிறகும் சேவையை தொடர அனுமதி. ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ். மீள் அமர்த்தல் ரீஅப்பாயின்மெண்ட், முன்பு பணியாற்றிய நபரவே மீண்டும் வேலைக்கு எடுப்பது. பதவி நீக்கம் டிஸ்மிசல், தற்காலிக நீக்கம் சஸ்பென்ஷன். ஓகே, அதற்கடுத்து விடுப்பு லீவு. பொது விடுமுறை ஹாலிடே, நீள் விடுமுறை அதாவது நீண்ட கால விடுமுறை வெக்கேஷன், மாற்றுப்பணி அதர் டியூட்டி ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வழக்கமான பணியை தவிர்த்து அந்த பணிக்காக இன்னொரு விஷயமா வெளியே போவாங்க இல்லையா, அதிகாரப்பூர்வமான பணிக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு நிலை. ஓகேங்களா, வழக்கமான பணியை தவிர்த்து வேறொரு பணிக்கு. ஓகேங்களா, ஆன் அதர் டியூட்டி. மருத்துவ விடுப்பு மெடிக்கல் லீவ், தற்செயல் விடுப்பு கேஷுவல் லீவ்.
அரைச்சம்பள விடுப்பு லீவ் ஆன் ஹாஃப் பே. அரைச்சம்பள விடுப்பு லீவ் ஆன் ஹாஃப் பே. அதற்கடுத்து சம்பள இழப்பு விடுப்பு லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே. சம்பள இழப்பு விடுப்பு லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே. ஈட்டிய விடுப்புனா ஏண்ட் லீவ், அதாவது இஎல்னு சொல்லுவாங்க. பணி புரிந்ததன் அடிப்படையில் சேர்த்து வைத்துக்கொள்ளும் விடுப்பு. ஓகேங்களா? ஏண்ட் லீவ் சம்பாதித்த விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்ட் லீவ் இஎல். ஓகே. அதற்கடுத்து தவறு மிஸ்டேக். கையூட்டு பிரைப், அதாவது லஞ்சம் பெறுதல் அல்லது கொடுத்தல். ஊழல் கரப்ஷன். ஊழல் கரப்ஷன். ஒழுங்கின்மை இன்டிசிப்ளின், அதாவது விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பது. கையாடல் மிஸ் அப்ரோப்ரியேஷன், அதாவது கையாடல் பண்ணுறது, பிறரோட சொத்தையோ அல்லது பணத்தையோ நம்ம எடுத்துக்கிறது அல்லது தவறாக பயன்படுத்துதலை குறிக்கும். கையாடல். கீழ்ப்படியாமை இன்சப்பார்டினேஷன் அப்படின்னா மேலதிகாரியோட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, அதாவது உத்தரவை மீறி செயல்படுதல். கீழ்ப்படியாமை. பணியில் அசட்டை அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் டு ஒர்க் அப்படின்னா பணியில் அக்கறை இல்லாமல், ஓகேங்களா, அக்கறை இல்லாமல் செயல்படுதலை குறிக்கும். திறமையின்மை இன்எஃபிஷியன்சி. குறைக்கூற்று புகார் கம்ப்ளைண்ட். ஒழுங்கு நடவடிக்கைகள் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ். குற்றச்சாட்டுகள் சார்ஜஸ். வீணான குற்றச்சாட்டுகள் ஃப்ரிவோலஸ் சார்ஜஸ். குற்றம் சாட்டுதல் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அதாவது வீணான குற்றச்சாட்டுனா ஆதாரம் இல்லாமல் குற்றத்தை ஒருவர் மீது சுமத்துவது. குற்றம் சாட்டுதல் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா குற்றச்சாட்டுகளை அதிகாரபூர்வமாக அமைத்தல். ஓகே. அதற்கடுத்து விளக்கம் எக்ஸ்பிளனேஷன். விளக்கம் கேட்டல் கால் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அதாவது அதிகாரிகள் விளக்கம் அளிக்குமாறு கேட்பது. கேட்டாய்வு விசாரணை என்கொயரி. முன்னோடி விசாரணை அப்படின்னா ப்ரிலிமினரி என்கொயரி, அதாவது ஆரம்பகட்ட விசாரணை. தண்டனை பனிஷ்மெண்ட். கண்டனம் வசை. சென்சுவர் அதாவது அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை பண்ணுவது அல்லது கண்டிப்பு பண்ணுவது. ஓகேங்களா? அதிகாரப்பூர்வமாக செய்வது வசை. கரும்புள்ளி பிளாக் மார்க். விலக்குதல் ரிமூவல். முறையீடு அப்பீல். அதற்கடுத்து கல்வி எஜுகேஷன். துறை டிபார்ட்மெண்ட், ஒரு நிறுவனம் அல்லது கல்வி அமைப்போட ஒரு பிரிவு துறை. புலவர் ஸ்காலர், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர் அல்லது ஆழமாக படிப்பவரையும் அப்படி சொல்லுவாங்க. புலவர். ஆசிரியர் டீச்சர். பெடகாகு, அதுக்கடுத்து மாஸ்டர். ஆசிரியருக்கு டீச்சர், பெடகாக், மாஸ்டர். மாணவன் ஸ்டூடெண்ட் அல்லது டிசிப்பிள். கற்றல் லேர்னிங். ஓகே. அறிவை பெறும் செயல்முறை லேர்னிங். பாடத்திட்டம் சிலபஸ் அல்லது கரிக்குலம். படிப்பு ஸ்டடி. பாடநூல் டெக்ஸ்ட் புக். விடுமுறை காலம் வெக்கேஷன். தொண்டர் வாலண்டியராக ஒரு வேலையை செய்வது. சம்பளம் இல்லாமல் சேவை செய்யும் நபரையும் சொல்லலாம். ஓகே. அதற்கடுத்து ஊர் சுற்றி. ஒழுங்காக பள்ளிக்கு வராதவன், அதை அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூவன்சி. ஓகேங்களா? ஊர் சுற்றி ஒழுங்காக பள்ளிக்கு வராதவன். பயிற்சி ட்ரைனிங். கால அட்டவணை டைம் டேபிள். தேர்வு எக்ஸாமினேஷன். காலாண்டு குவார்ட்டர்லி, அரையாண்டு ஹாஃப்லி. ஓகே. புலமை அரங்கம். சிம்போசியம் அப்படின்னா என்னென்னா ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு பலர் ஒன்று கூடி அதை ஆய்வு செய்வது, கருத்து பரிமாற்றம் செய்வது. ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு பலர் கருத்து தெரிவித்து அதை ஆய்வு செய்வதுதான் புலமை அரங்கம். பாடப்பொருள் சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு பாடத்தோட உள்ளடக்கம். எழுதுபலகை ஸ்லேடு. கருத்தரங்கம் செமினார். சாரண இயக்கம் ஸ்கவுட்டிங். பள்ளி ஸ்கூல். மறுபெயர்ச்சி ரெஃப்ரெஷர் கோர்ஸ். மறுபெயர்ச்சி ரெஃப்ரெஷர் கோர்ஸ். அதுக்கடுத்து புத்தொழிர்வு பயிற்சி ஓரியன்டேஷன் கோர்ஸ். அதாவது இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும்போது வைப்பாங்க இல்லையா ஓரியன்டேஷன் கோர்ஸ், அதான் புத்தொழிர்வு பயிற்சி. அதாவது
ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் உள்ள பாலமாக அந்த பயிற்சி வைப்பாங்க இல்லையா, அதை ஓரியன்டேஷன் கோர்ஸ். பாடக்குறிப்புகள் நோட்ஸ் ஆஃப் லெசன். பாடம் லெசன். சட்டாம்பிள்ளை அப்படின்னா மானிட்டர். மானிட்டருக்கு பேர் பாருங்கள், சட்டாம்பிள்ளை. முதியோர் அடல்ட். ஆனுவல் ஆண்டு, ஆனுவல். விண்ணப்பம் அப்ளிகேஷன். சேர்க்கை அட்மிஷன். ஒரு மாணவரை வந்து ஒரு கல்லூரியில் அல்லது பள்ளியில் சேர்த்தலை குறிக்கும். நுழைவு என்ட்ரன்ஸ். உள்ளே செல்லும் வாயில் அல்லது உள்ளே செல்றதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்களே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதான் நுழைவு என்ட்ரன்ஸ். அதுக்கடுத்து தேர்தல் எலெக்ஷன். தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன். தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. தேர்தல் தீர்ப்பாயம் அப்படின்னா எலெக்ஷன் ட்ரைபியூனல். அதாவது தேர்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம். தேர்தல் வழக்கு மனு எலெக்ஷன் பெட்டிஷன். தேர்தல் முடிவை எதிர்த்து தரப்படும் மனு தான் தேர்தல் வழக்கு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன். வாக்காளர் எலெக்டர் அல்லது ஓட்டர். தேர்தல் சட்டங்கள் எலக்ட்ரோரல் லாஸ். வாக்குரிமை எலக்ட்ரோரல் ரைட்ஸ். வாக்காளர் பட்டியல் எலக்ட்ரோரல் ரோல். வாக்கு ஓட். வாக்களிப்பு போலிங் அல்லது ஓட்டிங். வாக்களிப்பு போலிங் அல்லது ஓட்டிங். மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு செயல்முறை. போலிங் பூத் வாக்குச்சாவடி. மக்கள் சென்று வாக்களிக்கக்கூடிய இடம். போலிங் பூத் வாக்குச்சாவடி. வாக்குச்சாவடி முகவர் போலிங் ஏஜென்ட்டு. இப்போ வேட்பாளர் சார்பில் வாக்குப்பதிவை கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் போலிங் ஏஜென்ட். வாக்கெடுப்பு பணி போலிங் டியூட்டி. அதாவது தேர்தல் பணியில் அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை தான் வாக்கெடுப்பு பணி அப்படின்னு சொல்லுவாங்க, போலிங் டியூட்டி. வேட்பாளர் கேண்டிடேட். தொகுதி கான்ஸ்டியூவன்சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், துறைவாரி சொற்களில் மீதமுள்ள பகுதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.